ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் அவரை நினச்சிங்க, இதுதான் கேம். மீண்டும் அந்த நன்றி உணர்வு வந்ததுன்னா கடவுளாக மாறிடும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பூட்டானில் இருக்கோம். ஒரு மிகவும் மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் விரைவாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்வதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பூட்டான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நேபாளுக்கு பூட்டானுக்கு வந்து இடைப்பட்ட ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பூட்டான் யாத்திரை வந்ததுலேருந்தே ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு நமது ஸ்பிரிச்சுவல் யாத்திரை. போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேபாள் யாத்திரை வந்து போயிருந்தோம். ஸோ நேபாள் யாத்திரையில் வந்து நிறைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட பரம்பொருள் யோகிகள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த பூட்டான் யாத்திரை வந்ததுலேருந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் சமீபத்தில் திபெத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தின் காரணமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக திபெத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் இமிக்ரேஷன் டோட்டலையும் காலி பண்ணி அதில் பல உயிர்கள் வந்து போயிடுச்சு. அதிலிருந்து கண்டினியூவாக வந்த அந்த பெரு வெள்ளமானது அந்த நேபாளை சுற்றி உள்ள ஏகப்பட்ட மக்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் அவர்களது உடைமைகளையும் இன்று வந்து காணாமல் போக வந்து செய்திருக்கிறது. இது மிகவும் மன வருத்தம் மற்றும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்கிறது. முதலில் உங்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பர்சனல் நம்பருக்கும் யாத்திரை வந்த மற்ற நபர்களுக்கும் சரி, நமது பரம்பொருள் யோகிகள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க, என்னாச்சு, போனவங்கலாம் நல்லா இருக்காங்களா, பத்திரமா இருக்காங்களா, மகாவிஷ்ணு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம வந்து ஆன்சரும் பண்ணியாச்சு, மெசேஜ்லேயும் வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. பட் தொடர்ந்து நிறைய இடங்கள்லேருந்து எதிர்பாராத ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து அதிகாரிகள் கிட்ட இருந்தும் சரி, ஏகப்பட்ட இடத்துலேருந்து தகவல்கள் வேணும் அப்படின்னு கேட்குறதுனால இது வந்து ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப பத்திரமா இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த யாத்திரை வந்து இன்றும் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் 2 நாள் மட்டும் இந்த யாத்திரை வந்து இருக்கிறது. இந்த யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் கிளம்பி தாயகம் வந்து அடைகிறோம், தமிழ்நாடு வந்து அடைகிறோம். ஸோ அதனால் பரம்பொருள் அறக்கட்டளை பின்பற்றுபவர்களும் சரி, செய்தியாளர்களும் சரி கவலைப்பட தேவையில்லை. பரம்பொருள் அறக்கட்டளையை சார்ந்த யாத்திரை மேற்கொண்டவர்கள் குழுவாக மிகவும் பத்திரமாக கவனமாக இருக்கின்றோம். முதலில் இறைவனுக்கு வந்து பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நேபாளில் ஆரம்பித்த அந்த வெள்ளமானது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி கிராஸ் பண்ணி பீகாரை சென்று அடைவதற்கு தயாராகிவிட்ட நிலையில் இந்தியாவை சேர்ந்த இந்திய அதிகாரிகளும் சரி, இந்திய அரசும் சரி அதற்குண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளை, பேரிடர் மீட்பு குழுவை வந்து தயார் நிலையில் வந்து வைத்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை வந்து இயற்கையினுடைய அந்த சீற்றத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் வந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்திய அரசிற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்ற ஃபவுண்டேஷன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற யாத்திரைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த நேபாள வெள்ளத்தில் சிக்கி இறந்திருக்கிறார்கள். நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. பல பேரோட பாடிஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரில, உயிரோட தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. இன்னும் ஏகப்பட்ட மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு சம்பவத்தில் இருப்பது பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாகிறது, மனவேதனை வந்து அளிக்கிறது. ஸோ நம்ம பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் பின்தொடர்பவர்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் என்ன வந்து சொல்கிறேன்னா, தயவுசெய்து தியானத்தில் அமர்ந்து புருவ மத்தியத்தில் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ
நடந்த இந்த மாபெரும் சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து உயிர்களும் இறைவனின் திருப்பாதங்களை வந்து சென்றடைய வேண்டும். மீண்டும் அடுத்த ஜென்மத்திலாவது கூடிய விரைவில் நல்ல உடலை எடுத்து அவர்கள் இறைவனின் திருப்பாதங்களை வந்து சென்று சேர வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் இறைவனை வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாம் மிக கருணையுடன் இறைவனிடம் மன்றாடும் போது, பல நபர்கள் சேர்ந்து கேட்கும்போது இறைவன் நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு, அந்த பிரார்த்தனைக்கு வந்து செவி சாய்ப்பார். ஸோ பொதுவாக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நேபாள் வெள்ளம் வந்தது காரணம் நிறையா சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்னென்னா, சீனாவில் அவங்க வந்து சில கட்டுமான பணிகளை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. அதனுடைய அதிர்வு தாங்க முடியாமல் தான் வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, திபெத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள், பனிமலை வந்து உருகிய காரணத்தினால் அது வந்து வெள்ளமாக வந்து பல பேரினுடைய உடைமைகளையும் உயிரையும் வந்து பறித்து விட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது தெரியாமல் ஆய்வாளர்களே வந்து குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வந்து பல சிந்தனையில் வந்து இருக்காங்க. நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன், நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்களை வந்து செய்திகள்லையும் வந்து பார்க்க முடிகிறது. பார்ப்பதற்கு மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. இறைவனின் பெரும் கருணையினாலும், இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலும், ஆற்றலினாலும் பரம்பொருள் அறக்கட்டளை சார்ந்த எந்த ஒரு நபருக்கும் எதுவும் ஆகவில்லை. பத்திரமா இருக்கும். இன்னும் 2 நாளில் கம்பல்சரி பத்திரமாக வந்து வீடு வந்து சேர்ந்து விடுவோம். அதனால் இதை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. வி ஆர் சேஃப். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அருள் சார்ந்து, இறை சார்ந்து ஒரு விஷயத்தை வந்து நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்பது கிடையாது. எப்போ நம்ம உயிர் போகுன்றது வந்து தெரியாது. இறைவன் நமக்கு எப்போ வந்து டைம்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாருன்றது வந்து தெரியாது. அப்போ நம்ம நேரம் வர்றதுக்கு முன்னாடி, இப்போது நேபாளில் உயிரிழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் முன்னாடி இருக்காங்க. இப்போ நம்ம வந்து க்யூவில் பின்னாடி இருக்கோம். அப்போது யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற புரிதலோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேரத்தை வந்து வீணடிக்காமல், நேரத்தை செலவு செய்யாமல், அந்த நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி புண்ணிய செயல்களை செய்து அறம் சார்ந்த வழியில் நின்று, இறைவனின் பாதையை பின்பற்றி, தர்மத்தில் நின்று, சன்மார்க்கத்தை பின்பற்றி, சகஜமாக வாழ்ந்து உயரிய நிலையான இறைநிலையை வந்து நாம் வந்து அடைய வேண்டும். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பம் இன்றைக்கி எவ்வளோ வேதனைப்படும். உயிரிழந்த அந்த ஆன்மாக்களே இன்று எவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என்று நீங்கள் வந்து நினைத்து பார்க்க வேண்டும். உடலில் உயிர் இருக்கும்போதே நாம் உயரிய நிலையான மெய்ஞான நிலையை வந்து பெற்றுவிட வேண்டும். திருமூலர் வந்து அதை வந்து தெளிவாக சொல்கிறாரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போயிருச்சுன்னா உயிர் கண்டிப்பாக போயிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானத்துக்கு அடிப்படையானதே உடம்பு உயிர் தான். அதில் அடிப்படையானது உடம்பு. அப்போ மெய்ஞானம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், வில் பவரோடு இருக்கணும், இறை சக்தியோட ஆன்ம பலம் கொண்டதாக இருக்கணும். அதான் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்புறம் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின், உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கிறதுன்ற அந்த தன்மையை வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லி அற்புதமாக வந்து சொல்கிறார் திருமூலர். அதனால் உடம்பையும் பத்திரமாக பார்த்து கொண்டு மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் நீங்கள் வந்து பேணி பாதுகாத்து உயிர்த்தன்மையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் ஆன்மாவை பிரகாசிக்க செய்வதற்கும் உண்டான பயிற்சிகளையும் சேவைகளையும் தான தர்ம செயல்களையும் அன்னதானத்தையும் தயவு செய்து தொடர்ந்து இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இறைவனின் பெரும் கருணையினால் இன்று நம்ம வந்து பத்திரமா இருக்கோம், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம். நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. மனித உடல் கிடைப்பதே ரொம்ப அரிதானது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம் வந்து சொல்கிறாங்க. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னது போல் நமக்கு வந்து அற்புதமான இந்த உடல் கிடச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அதை வந்து காலத்தை வீணடிக்காமல் இறைவனிடம் கொண்டு போய் சேருவதற்கு உண்டான அந்த முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக வாழும் வாழ்க்கையிலே வந்து எடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துறோம்.
3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்ன நான் முதல்ல கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்கள் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாளிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.